எல்லாருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த முதல் பதிவில் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் கல்லூரியில் வேலை பார்த்தேன். ஸோ பல பேரோட உதவிகள், ஒத்துழைப்பு எல்லாமே இருந்தது. எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முதல் பதிவை வந்து நான் போடுறேன். முதல்ல கல்லூரியோட நிர்வாகம், அவங்க தான் வந்து நான் படிப்பு முடிச்சிருந்தேன் 2015. ஃபஸ்ட்டு ஒரு ஜாபுக்கு போகிறப்ப அவங்க நம்மளை நம்பி அந்த ஜாபை வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதுக்காக கல்லூரியோட நிர்வாகம், மிகப்பெரிய நிர்வாகம், அருமையான நிர்வாகம், அவங்களுக்கு நான் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்குவேன். அதை தொடர்ந்து கல்லூரியோட முதல்வர், தென் நான் வேலை பார்த்த துறையோட தலைவர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட துறை தலைவர், இவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாத்துலேருந்துமே ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்களை கற்றுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள். ஸோ 9 படிகளை ஏறி வந்திருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு படியிலையும் எக்கச்சக்கமான உதவிகள், ஒத்துழைப்பு எல்லாமே இருந்தது. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கணும். அடுத்தபடியாக கல்லூரியுடைய என்னுடைய நண்பர், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், அவர்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க இந்த 9 வருஷத்தில். இதில் மிக முக்கியமானவர்களோட ஒத்துழைப்பு அப்படின்றது மாணவர்களுடைய ஒத்துழைப்பு தான். இந்த 9 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6000-7000 மாணவர்களை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வகுப்புகளில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது வந்து கல்லூரி தான். அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம், இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் இருக்காங்க, கூட வந்து ஒரு 250 ஸ்டாஃப், டீச்சிங், நான் டீச்சிங் எல்லாம் சேர்த்து ஒரு 300 பேர் 400 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த 7000-8000 கூட ஒப்பிடவே முடியாது. அவ்வளோ பெரிய தொகை வந்து அங்கே யாருன்னா மாணவர்கள் தான். ஸோ மிக அதிகமான விஷயத்தில் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து அவங்க கற்றுக்க தான் இங்கே வந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றிகளை வந்து நான் சொல்லணும். அவங்களோட எண்ணங்கள் 2015 மே 1 தான் முதல்ல நான் உள்ளே போனேன் கல்லூரியில். அதே மே 1 2024 அங்கே என்னோட வேலை முடிஞ்சது. அங்கேருந்து நான் ரிலீவ் ஆகி வந்துட்டேன். இந்த 9 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் உள்ளே வருவாங்க, 1000 மாணவர்கள் வெளில போவாங்க. ஒவ்வொரு வருடமும் வந்து அந்த மாணவர்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, அவங்க என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி, அதற்காக நான் என்னென்ன முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு, அது எல்லாமே என்னுடைய சிந்தனையை வந்து அடுத்தடுத்த படிக்க எடுத்துகிட்டு போச்சு. அதுக்காக அவங்களுக்கு தான் வந்து முக்கியமாக நன்றி சொல்லணும். மாணவர்கள் எடுத்துட்டிங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் 2015 to 19 பேட்ச்லேருந்து கடைசி பேட்ச் வரைக்கும் நான் எல்லா பேரையும் வந்து சொல்ல முடியாது. என்னோட முதல் பேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆர்த்தி கஜா, மௌனா, அழகு சங்கர், ஸ்ரீஜித், ஜினித், தென் ஆர்பி விஜய், தென் மெக்கானிக்கல் அஜித், தென் ஐவன் சார், அங்கேயே படித்து என்னோட ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் இப்போ அங்கேயே ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாரு ஐவன் சார். தென் சாண்ட்ரோ ஆனந்த் என்னோட ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட். தென் அடுத்த வருஷம் 16 பேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆட்கள். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கூட தொடர்பு கொண்டோம். முருகன், கௌதம், கனிஷ் ஆனந்த், 3 பேருமே என்னோட ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 3 பேருமே கவர்மெண்ட் ஜாப்பில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இதெல்லாம் வந்து அற்புதமான விஷயங்கள். அவங்க எப்படி படித்தாங்க, அவங்க எவ்வளவு தூரம் அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களோட ஒத்து போய் எல்லாத்தையும் அவங்களோட வெற்றிக்கான படிகளை வந்து அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. அதில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எது வரைக்கும்னா இப்போ முடிச்சுட்டு இப்போ கடைசியாக நான் வந்தப்போ எடுத்த 2ஆம் ஆண்டு மாணவர்களாக இருக்கட்டும், எல்லா பேரையும் சொல்ல முடியாது, ஆனால் எல்லார்ட்டையும் இருந்தும் அற்புதமான விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. மாணவர்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றியை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு. அது தொடர்ந்து 9 ஆண்டுகள் எல்லாமே முழுக்க விடுதியில் தான் எனக்கு போச்சு. ஸோ விடுதி அப்படின்னு வந்துட்டாலே 9 ஆண்டுகள் தொடர்ந்து அங்கே இருக்கோம்னா உணவு வந்து ரொம்ப முக்கியம். உடல் உபாதைகள் உணவுனால எனக்கு பெருசாக வந்ததே கிடையாது. நான் குறைவான அளவு தான் சாப்பிடுவேன், அதனால எனக்கு பிரச்சனை வந்தது கிடையாது பெரும்பாலும். இருந்தாலும் 9 ஆண்டுகள் தொடர்ந்து விடுதியில் எந்த பிரச்சனையுமே உணவுனால வராமல் இருந்தது அருமையான நிர்வாகம் தான். மாஸ்டர்ஸ் முக்கியமாக அதுக்கு காரணம் வந்து மாஸ்டர்ஸ், சர்வன்ட்ஸ், தென் ஸ்வீப்பர்,
தென் ஹெல்பர்ஸ், மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுறவங்க, தென் அங்கே கிளீனிங் ஒர்க்ஸில் இருக்கிறவங்க மெஸ்ஸுக்குள்ள, தென் வெளியில் இருக்கிற வாட்ச்மேன், ஏதாவது எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனே அவரை தொடர்பு கொண்டோம். காலேஜ் செக்யூரிட்டிஸ், டிரைவர்ஸ், கார்டனர்ஸ், எல்லாத்துட்டையுமே எனக்கு வந்து ஒவ்வொரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு சில ஆட்கள் சொல்லணும். அந்த வரிசையில் 2015 உள்ள போனாலும் கோவிட் வந்து அருமையான காலம். அப்போ தான் நான் முத போய் விளையாடணும், கிரவுண்டுக்கு போகணும். ஃபிசிக்கல் ஹெல்த் நம்மளோட தளத்திலேயே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ எனக்கு இந்த யோசனைலாம் எங்கேருந்து வந்தது, அதை முதல்ல கிரவுண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்துட்டு போனது யாருன்னா, சிவில் துறையில் வேலை பார்த்த பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அவர் இக்னேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் முன்னோக்கி எடுத்து சென்ற பங்கு வந்து யாருக்குன்னா, அங்கே உள்ள பிடி சாருக்கு, லிங்கராஜ் அண்ணன் அவர்களுக்கு, ரவி சார், தென் முக்கியமாக உத்தரநாராயணன் சார். ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருந்தும் ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, உத்தரநாராயணன் சார்ட்ட இருந்து எக்கச்சக்கமான விஷயங்களை கற்றுருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, தென் ஹெல்த், தென் வெல்த், எப்படி ஹாப்பியாக இருக்கிறது, எந்த புக்கை வாசிக்கிற பழக்கம் ராஜகுமரன் சார் இருந்து கற்றுக்கிட்டு இருந்தாலும், அவரை பார்த்து அவர் உட்காந்துருந்தாருன்னா சுற்றி ஒரு 50 புக் இருக்கும். திடீர்னு ஒரு புக் எடுப்பார், அப்புறம் அடுத்த புக் எடுப்பார், வாசிப்பார். அவர் என்னோட ரூம்மேட். அவரை பார்த்தா நம்மளுக்கும் படிக்கணும், நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும். பட் எந்தெந்த புத்தகங்கள் வந்து பரிந்துரை பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்தந்த ஏரியால நீங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி புத்தகங்களை பரிந்துரை பண்றது. தென் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றது. ஜிம்ல இருந்த மாணவர்கள் அங்க ஒரு 10 நாள் குறிப்பா அங்க நான் ஏதாவது தவறு பண்ணாலும் அங்க திருத்துறதுக்கு வந்து மாணவர்கள் உதவி பண்ணுவாங்க. இப்போ கடைசியா முடிச்சுட்டு போனவங்க பேட்ச், எல்லா மாணவர்களும் அங்க பெரும்பாலும் இருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான நன்றிகள் யாருக்கு சொல்லணும்னா, இந்த 3 பேருக்கு. 2018க்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் ஒரே லைனில் கொண்டு போக ஹெல்ப் பண்ண இந்த 4 பேருக்கு. அது போக டெய்லி நம்மளோட விளையாடுறவங்க சங்கர் சார், தென் ராகேஷ் சார், தென் ஐவன் சார், தென் மேக்ஸ் ஸ்காலர் வெங்கி சார். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு படிகள் 5-6 படி வந்துட்டாலும் 7, 8, 9 படி வரைக்கும் நம்மளை கண்டினியூஸாக வெறும் ஃபிசிக்கலோட இல்லை, அட்வைஸும் கூட. சார் இதை பண்ணீங்க, இது தப்பு, இது பண்ணக்கூடாது. ஒரு 9 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை பார்க்குறதுக்கு இவங்க நான் என்னென்ன தவறுகள் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணால் இது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நமக்கு அண்ணன் மாதிரி அட்வைஸ் பண்ண லிங்கராஜ் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தென் வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3-4 ஆண்டுகள் எங்கேயும் வெளியே போகலனாலும் கூட வெளியில் இப்போ பொருட்களுடைய விலைவாசி, தென் எப்படி வந்து சொசைட்டியில் என்ன நல்லா இருக்கும், சொசைட்டியில் எப்படி நீ வந்து பழகணும், வெளி உலகத்துக்கு கொண்டு போய் காட்டின தனிகாச்சலம் சார், எங்கே போனாலும் இதோட விலை உழவு, இந்த பொருள் வந்து வாங்கக்கூடாது, இது வந்து தரமான பொருள், தரத்துக்கு வந்து விலை இருக்கும், அதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, குவாலிட்டி அப்படின்னா அதுக்கு ஏற்ற ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, ப்ரைஸை நீ காம்ப்ரமைஸ் பண்ணினா குவாலிட்டியில் நீ கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளுக்கும், சின்ன கடுகாக இருந்தாலும் சரி, பெரிய இயந்திரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவர் சரியான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுப்பாரு. ஸோ அந்த அனுபவங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருந்து கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி அவர்களுக்கு. அது போக கடைசியாக மாணவர்களுக்கு இப்போ படிக்கக்கூடிய என்னோட மாணவர்கள் இன்னும் 2ஆம் ஆண்டில் படிச்சுட்டு இருக்காங்க, முதல் ஆண்டில் படிச்சுட்டு இருக்காங்க, தென் இப்போ இறுதி ஆண்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, படிக்கிறதுக்கு அது அருமையான இடம், ரைட்? படிக்கிறதுக்கு மட்டும் அது வந்து ரொம்ப அருமையான இடம், அதை வந்து நீங்கள் குறை சொல்லவே முடியாது. ஒரு நோக்கத்தோட நீங்கள் வந்து அந்த நோக்கத்தை அடையிறதுக்காக ஒவ்வொரு நாளும் உங்களோட முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சிறந்த இடம். நிறையா நீங்கள் படிக்கணும். மட்டும் இல்லாமல் அது சார்ந்த விஷயங்கள், இன்றைய நிலையில் ஒவ்வொரு துறை வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் தான் ஸ்பெஷல் கேர் எடுத்து படிக்கணும். தென் நான் அங்கே சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன், உங்கள்கிட்ட பார்த்த பல பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். நீங்கள்
குறிப்பாக இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க எதுவும் நினைப்பாங்களோ அந்த மனநிலை வந்து உங்களுக்கு வேணாம். ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, வளாகம், எந்த வளாகத்துக்குள்ள அந்த வளாகத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக மரியாதை கொடுத்தே ஆகணும். ஏன்னா உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு வெளில போயிருக்காங்க. அவங்களோட அவங்க வந்து கிரியேட் பண்ண வேல்யூ தான் இப்போ கல்லூரிக்குள்ள இருக்குது. அதை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. ரைட்? நீங்கள் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ரெஸ்பெக்ட் இன் த சென்ஸ், நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் வந்து கேட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு நடந்துக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. நாங்கள் வந்து எங்களோட நடவடிக்கைகள், செயல்கள் வந்து உங்களுக்கு தானாகவே ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும்னு வரணும். அதை வந்து நான் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டேன். எப்பொழுதுமே வகுப்புலேயே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுத்துதான். ஸோ அது வந்து உங்களை மாதிரி எக்கச்சக்கமான மாணவர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க கிரியேட் பண்ண வேல்யூவில் தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். தென் புதுசாக வரக்கூடிய மாணவர்கள், இப்போ இருக்க மாணவர்கள்ட்ட நீங்கள் என்னென்ன வசதிகள்லாம் உள்ள எல்லா வசதிகளுமே உண்டு. அங்கே உள்ள மாணவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க, இல்லை நேராக போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோதான். மற்றபடி நிறைய பேரோட பேர் வந்து சொல்லலை. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். தென் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து தொடங்குறோம் அப்படின்னா, அந்த தொடங்குறதுக்கு முன்னாடி நன்றி செலுத்துறதுங்கிற முறையில் தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். அடுத்த பதிவில் நம்ம வந்து கடைசி நாட்கள் ஏப்ரல் 30 மே 1 என்ன நடந்தது, என்னோட நோக்கம் நிறைவேறினதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம் இல்லையா, அதை பற்றி நான் சொல்கிறேன். முதல் 2 வீடியோ மட்டும் நம்மளை பற்றி இருக்கும். நம்ம யார், நம்மளோட நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த சேனலோட அப்ஜெக்டிவ் இருக்கும் இல்லையா, ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், தென் சைக்காலஜி, தென் சோஷியாலஜி. ரொம்ப முக்கியமாக இது எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெட் யார் அப்படின்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனில் இருந்து தான் மற்ற எல்லாமே வருது. ஸோ இதுதான் நம்ம சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணணும் எப்பொழுதுமே. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.